மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள், இதெல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல அறிகுறி தென்படுகிறது. குழந்தை பேற்றை எதிர்பார்த்திருந்தால் அது நல்லபடியா பிறக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். மனசுல இருக்கிற சில சஞ்சலங்கள்லாம் நீங்கி மனம் அமைதி பெறக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல தினம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து செயல்பட வேண்டும். சிறு தடைகள் வரலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதையுமே சற்று நிதானித்து செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், இருந்தாலும் மனசுல ஒரு நல்ல ஒரு உத்வேகம் இருக்கும், புதிய சிந்தனைகள் இருக்கும், உற்சாகம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய நல்ல தினமாக இது அமைகிறது. சில பேர் சில புது ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறது, புது விஷயங்களை தொடங்குவதற்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாளாக இது விளங்குகிறது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல நல்ல ஒரு சிந்தனை போக்கும் வேகமும் இருக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறந்த வெற்றிகளும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். மற்றவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். சில நேரங்களில் சில தேவையற்ற சில செலவுகள் இருக்க முடியும், அதை தவிர்க்க முடியாத நிலைமையாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்களும் ஏற்படும். பெரும்பாலும் உங்களுடைய நீங்க கொடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய அளவில் தான் அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமையும். எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். நீங்க தொட்ட காரியம் துலங்கும்ங்கிற மாதிரி நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். சில புதிய முயற்சிகள் நீங்க ஈடுபட்டாலும் அதில் நல்ல வெற்றி வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். மனம் ரொம்ப உற்சாகத்தோடையும் புதிய சிந்தனை வேகத்தோடும் செயல்படுவீர்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களும், பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள், நல்ல செய்திகள் சேருவது, ரொம்ப ஒரு லாபத்தை தரக்கூடிய, நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய அளவில் சிறப்பாக அமையும். குழந்தைகள் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. அவர்களால் நீங்கள் பெருமை அடைவீர்கள். மனசுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைக்க ரொம்ப சிறப்பான வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கைப்பிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து கன்னிராசி.
கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம், செல்வ நிலை உயரும். நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன அடி எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு 4 மடங்கு நன்மைகள் நடக்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பான பலன்களை தரக்கூடிய தினம், புகழ் ஏற்படுத்தக்கூடிய தினம், நிறைந்த சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. கடவுள் அருள் பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன. தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள்லாம் ஏற்படாது. ஓரளவுக்கு சிறு சின்ன பிரச்சனைகள் வரலாம். முருகனை தொழுது இந்த நாளை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கும்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சித்ராய் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல தினமாக அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மனக்குழப்பம், சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில சுப செலவுகள் ஏற்படலாம். நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் விலகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமைகிறது. சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்ய இறுதியான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. முன்னேற்றமான ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்களும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செய்திகள், சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். அவங்க உயர்வுக்கான வழி பிறக்கும். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வரலாம். கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமையும். மகர ராசி நேயர்களுக்கு இவங்களுக்கு மனசுல இருக்கிற குழப்பங்கள்லாம் அகலும். சில சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல ஒரு தன லாபமும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் புகழ், பாராட்டுகள் இவையெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய தினமாகவும் அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் ஏற்படுவதால் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாக இது அமைகிறது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். புதியதாக ஒரு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறது, புதிதாக சில விஷயங்களை வாங்கிறது, அப்புறம் கார் ஓட்டுறது அப்படின்னு சொன்னா அந்த கார் ஓட்டுறதுக்கான ஒரு கார் வாங்குவதோ இல்லை அதில் முதல்ல உட்கார்ந்து ஓட்டுவது, இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாளாகவும் ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாகவும் அமைந்திருக்கிறது. மனம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிற அளவுக்கு நல்ல சம்பவங்கள் எல்லாம் உங்களை சுற்றி நடக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களும், சதய நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்டாதி நட்சத்திரக்காலுக்கும் அற்புதமான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து மீன ராசி.
மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அந்த முயற்சிகளை தொடர்ந்து மனம் தளராமல் நீங்கள் செய்யும் போதுதான் அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அதனால மன உறுதியுடன் உங்கள் செயல்பாடுகளை, நம்பிக்கை, மன உறுதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிம்பாங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான பலன்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காலுக்கும் சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன.